டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலுக்கு வந்து இன்ஸ்டன்ட் வடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். உடனே ஒரு வடை சீக்கிரமாக பண்ணணுச்சுன்னா இந்த டைப்பில் பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு ஈஸியான மெத்தட், வேறு எந்த ஒரு பொருளும் காம்ப்ளிகேட் பண்ணி ஒரு இன்க்ரீடியன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் வடை, அது மட்டும் இல்லை, எப்பவுமே வந்து ஒரு வடை நீங்கள் வீட்டில் பண்ணால் உளுத்தம்பருப்பு இல்லை கடலைப்பருப்பு இதெல்லாம் ஊற வச்சு அரைச்சி பண்ணுறது குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் ஆகல. ஸோ இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ஸ்டைலில் இன்ஸ்டன்ட் வடை எப்படி பண்ணுறது. அது மட்டும் இல்லைங்க, இந்த வடை வந்து நல்லா சுட சுட நீங்கள் சாப்பிட்டா அந்த அளவுக்கு அருமையாக மெதுன்னு சூப்பராக இருக்கும். இதோட கொஞ்சம் லைட்டாக தேங்காய் சட்னி அப்படின்னா கார சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் தேவையான அளவு இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது நம்மக்கிட்ட இருக்க இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து சைட் ட்ரிம்மிங்ஸில் கட் பண்ணிவிட்டு நல்லா பவுடர் பண்ணி இந்த பவுலில் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணுறோம், தயிர் ஆட் பண்ணுறோம். இந்த தயிர் எதுக்காக அப்படின்னா, ஒன்று புளிப்புத்தன்மை, இன்னொன்று வந்து அந்த பிரெட் க்ரம்ஸு அரிசி மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக தயிர் நமக்கு தேவைப்படுது, அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் இஞ்சும் நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணுறோம். சீரகம், இந்த சீரகம் லைட்டாக வறுத்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால சீரகம் போட்டிருக்கோம். இப்போ பச்சை கருவேப்பிலை நல்லா பொடிசை கட் பண்ண பச்சை கருவேப்பிலை, கொத்தமல்லி, அரிசி மாவு. நம்ம தயிர் எந்த அளவு போடுறோமோ அதே அளவுக்கு வந்து அரிசி மாவு ஆட் பண்ணணும். உங்களுக்கு இதுதான் ரேஷியோ, அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். ரவையும் பிரெட் க்ரம்ஸும் ஒரே அளவாக இருக்கும், அதனால தான் ஒரு கப்பு சொல்லியிருப்போம் உங்களுக்கு. ரவை போட்ட பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, கொஞ்சம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மலாக வந்து வீட்டில் ஒரு வடை செய்யும்போது இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு முடியாது. ஸோ எப்பவுமே வந்து ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் அரைக்கணும், இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்குல்ல. அதனால இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க பிரெட்டை வச்சு ஒரு இன்ஸ்டண்டாக ஒரு சூப்பரான ஸ்டைலில் வடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த மாவு வந்து கையில் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம், தண்ணி போடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். வேணா கொஞ்சமாக லைட்டாக தெளிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சோண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தயிர் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஏங்கிட்டனா நீங்கள் ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு அந்த புளிப்புத்தன்மை இருந்தால் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. இப்போ பாருங்கள், அந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அழகாக ரவுண்டாக பிடிக்கிறோம். அதே டைமில் அழுத்தி பிடிக்கக்கூடாது. அழுத்தி பிடிச்சி உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஹார்ட் ஆகும். இப்போது ரெடியான அந்த பால்ஸ் வந்து 2 கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கு பிறகு ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு இந்த மாதிரி ஈவன் சைஸில் எடுத்துருங்க. இப்போது இந்த வடை ரெடி ஆயிடுச்சு. அதே டைமில் வந்து எல்லா வடையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் ப்ராப்பராக வரும். இதே அரைச்ச மாவுனா உங்களுக்கு வந்து ஆன் த ஸ்பாட்டில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி வடைக்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி முடிச்சு தான் நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோம், எண்ணெய் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, அதே டைமில் லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மீடியமான ஃப்ளேமில் எண்ணெய் சூடாக்கணும். இதுக்கு பிறகு 1 by 1 நீங்கள் இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். இப்போது எண்ணெய் அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஏற்றம் இறக்கும் இப்படி கரெக்டாக வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வடை நல்லா எண்ணெய் பிடிக்காம நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக மெதுன்னு வரும். சில பேர் இந்த வடைக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு லைட்டாக சோடா மாவு போடுவாங்க. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணலாம், என்னோட சஜஷன் வேண்டாம். ஏன் கேட்டால் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம், அந்த புளிப்பு தன்மையிலே வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக வரும், சரிங்களா? இப்போது ரெடி ஆகிடுச்சு இந்த வடை. நல்ல ஒரு கலர்ஃபுல்லான சூப்பரான வடை, கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக மெதுன்னு ரெடியாக இருக்குது. இந்த வடை நீங்கள் சாப்பிடும் போது வந்து நல்லா சூடோட கொஞ்சம் லைட்டாக தேங்காய் சட்னி அப்படிலாம் கார சட்னி தொட்டு சாப்பிட்டா அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இப்போ இந்த வடை எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு ஈஸியான ஸ்டைலில் நம்ம எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷஸ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.